நாமக்கலுக்கு மேக்கப் வந்தோம். எங்கள் வீட்டு மகாராணி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு காஃபி வந்து அங்கே குடிக்க மாட்டாங்களாம். குடிச்சு பார்த்துட்டு பால் வாடிக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஷோரூமில் மட்டும்தான் காஃபி குடிப்பாங்க. கண்ணாடி கடவை போட்டு பல இருக்கணும். காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 25 மேலே இருந்தால் அந்த காஃபிலே கையே வைப்பாங்க. இப்போ நம்ம அவள்கிட்ட சொல்லாமல் ஒரு கடையில் போய் நிப்பாட்டு எப்படி பல்ல காமிச்சு இந்த காஃபி குடிக்கிற இறங்கி போகிறான்னு கூட பாருங்களேன். எங்கே வந்த எங்க எங்க ஏன் பல்ல கட்டுற? மண்டபத்துல காப்பி கொடுத்தாங்க, குடிக்க வேண்டியதானே? மண்டபத்துல சாப்பாடெல்லாம் அருமையா இருந்துச்சு. அதே ஒரு ஹைப்ல காஃபிக்கு போன காஃபி குடிச்சது சாப்பிட்ட சாப்பாடுலாம் வாந்தி வந்துருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, ஷோரூம் கடைக்கு தான் காப்பி குடிக்க போவ. ஷோரூமா? அதுல காசு வருமா? ஆமா, அப்படிதான் நீ நினைச்சுக்கிற. நீ 30 காப்பி தானே குடிப்ப. சரி, நான் தான் ஷோரூம்ல காஃபி குடிக்கிறாள். நீ எது குடிக்கிற? வெக்கமே இல்லாம. வந்தாச்சுன்றதுக்காகலாம் குடிக்க வேணாம், வச்சிரு ரோஷன்ல. எல்லா பல்லும் கொட்டிற போகுது. நக்கி பாரு, நல்லா இருக்கேன். வா வா போலாம், ஊருக்கு போலாம். ஏன் அவசரமா? காப்பி குடிக்குமா அவசரம் தெரியல. அங்கிட்டு போக வேண்டிய ஊருக்கு எவ்வளவு தூரம், இங்கிட்ட 5 கிலோமீட்டர் இருந்து காப்பி குடிச்சு திரும்பி அந்த ரோட்லயே போவோம். அதெல்லாம் காஃபிக்காக என்ன வேணா பண்ணலாம். கரெக்ட் தான், நான் கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் தான் 2 பேரும்.